Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, today we have a student in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Nexa Baleno manual transmission vehicle. அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிற டாஸ்க் மூவிங் ஆன் a narrow street from T Nagar to Gindi. நேரோ ஸ்ட்ரீட்டில் நம்ம டிரைவ் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் அண்ட் மெத்தடாலஜி என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அவங்ககிட்ட நம்ம மெயினாக சொல்லியிருக்கிறது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ இந்த ரோட்டில் டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு லெஃப்ட் சைடு போர்ஷன் வந்து இந்த ஒயிட் லைனை கிராஸ் பண்ணக்கூடாது. ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரும்போது நமக்கு லெஃப்ட்டில் என்ன வெஹிக்கிள் இருக்கோ அதுக்கு ரொம்ப க்ளோஸாக போகாமல் கரெக்டான டிஸ்டன்ஸில் நம்ம அதையும் அவாய்ட் பண்ணணும். ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன். திஸ் இஸ் லெஃப்ட் ஃப்ரேம், தட் இஸ் ரைட் ஃப்ரேம். மேம் இங்கே ரைட் எடுக்கிறோம் ஜங்ஷனில். ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் அவங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம ஃப்ரேம்குள்ளே ஏதாவது வெஹிக்கிளோ பீப்புளோ ஆப்ஜெக்டோ இருந்தால் நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்க நம்ம ஃப்ரேம்லேருந்து வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மூவ்மெண்ட்டே கொடுக்கணும். வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். இப்போ இந்த ஜங்ஷனில் அவங்க ரைட் எடுக்கும்போது ரைட்டில் வர வெஹிக்கிள் லெஃப்ட்டில் வர வெஹிக்கிள் ரெண்டு சைடும் பார்த்துட்டு தான் அவங்க ரைட்டே திருப்பணும். ஆனால் அதோட ரைட் டர்ன் வந்து ரொம்ப வைடாக இருக்கணும். பர்ஃபெக்ட் மேம். ஹெட் ஸ்ட்ரெயின். கிளச் கண்ட்ரோல். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க மர்ஜ் பண்ணும்போது கரெக்டாக நம்ம கிளச்சை கண்ட்ரோலில் வச்சுட்டு மூவ் பண்ணணும். ஹியர் அகேன் கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் யூ டு டேக் ஹியர் மேம் வித் லெஃப்ட் இண்டிகேட்டர். மிரர் அப்சர்வேஷன். லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர் பர் மினிட்டுக்கு 3 to 4 டைம்ஸும் பார்க்கணும். அதே சமயம் நம்ம டேர்ன் பண்ணும்போது மிரர் பார்த்து தான் நம்ம டேர்ன் பண்ணணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல். எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதாக இருந்தாலும் போத் ஹேண்ட்ஸில் தான் நம்ம ஸ்டீரிங்கை ஹேண்டில் பண்ணணும். சிங்கிள் ஹேண்டடில் நம்ம பண்ணக்கூடாது. சோஃபார் அவங்க ஃபர்ஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியரில் கிளச்சிலே தான் மூவ் பண்ணுறாங்க. ஆக்சிலேஷனே தேவை கிடையாது, கிளச்சில் மூவ் பண்ணாலே போதும். இந்த ரோடோட அமைப்பு நீங்கள் பார்க்குறீங்க வியூவர்ஸ். கரெக்டாக நம்மளோட வெஹிக்கிள் மட்டுமே போகக்கூடிய ஸ்பேஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வந்தால் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆப்போசிட் சைடு வெஹிக்கிள் அவங்களுக்கு நம்ம எங்கே ஒதுங்கணும், லெஃப்டில் அவங்களால எப்போ போக முடியும், இல்லை நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாமா அந்த ஸ்பேஸ்க்குள்ளன்றதை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு பாஸ் லைட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த பாஸ் லைட் நம்ம யூஸ் பண்ணி மூவ் பண்ணணும். மொத்தம் 3 விஷயத்துக்காக பாஸ் லைட் யூஸ் பண்ணுவோம். நைட் டைமில் எதிரில் வர வெஹிக்கிள் ஹை பீம் போட்டுட்டு வந்தாங்கன்னா நம்ம பாஸ் லைட் யூஸ் பண்ணுவோம். இப்போ டே டைமில் இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸில் எதிரில் ஒரு வண்டி வராங்கன்னா அவங்களை நிப்பாட்டுறதுக்கு நம்ம பாஸ் லைட் யூஸ் பண்ணணும். எஸ் மேம். ஹெட் ஸ்ட்ரைட் ஹியர். ஸ்லோலி இதை கிளச் செய்யணும். ஸ்லோலி. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கிளச்சிலே தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அந்த ஸ்பேஸை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி இந்த ஸ்பேஸ்க்கு நம்ம வண்டி போகுமா போகாதா, எதனா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுமா அலைன்மெண்ட் பண்ணுமான்றதை நம்ம பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே மூவ் பண்ணணும். ஸ்லோயிங் டவுன் வைல் அதர்ஸ் ஓவர்டேக். நம்மள யாரும் இந்த மாதிரி ரோட்ஸில் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். இப்போ ஆப்போசிட்டில் இந்த கரெக்டாக வெஹிக்கிள் வராரு. ஸோ மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆப்போசிட் சைடு வெஹிக்கிள் இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டு அவர் போனதுக்கப்புறம் நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கணும். வண்டி ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் நியூட்ரல், ஃபுல் லெஃப்ட் அப். எஸ் மேம். அண்ட் இங்கே அவங்க லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரைட் மிரர் பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்ல ஒரு அப்டக்கிள் இருக்குன்னா அந்த அப்டக்கிளோட ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். இப்போ இந்த 2 வீலர் இருக்கு அப்படின்னா இந்த 2 வீலரோட ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல நம்ம ரைட்ல வந்துட்டு மினிமம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த 2 வீலர் அவாய்ட் ஆகிற வரைக்கும் தான் ரைட்ல வரணும். அகைன் நம்ம பேக் டு ஃபார்ம் வந்துக்கணும். அண்ட் இந்த ரோட்ல டிரைவ் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ்க்கு அவங்க வெஹிக்கிளுடைய லென்த் என்ன, விட்த் என்ன, ஸ்பேஸ் என்னன்றத பர்ஃபெக்டா தெரிய வந்துடும். இதுல அவங்க டிரைவ் பண்ணிட்டாங்கன்னா மெயின் ரோட்ஸ்ல வைட் ரோட்ஸ்ல ரொம்பவே ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் நம்ம ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாகவே அவங்களை கண்ட்ரோல் பண்ணி 3rd டே ஆஃப் கிளாஸில் இந்த டாஸ்க் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி ரோட்ஸில். அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எக்ஸிட் ரோட்ஸ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி எக்ஸிட் ரோட்ஸ் இருக்கும்போது நம்ம வெஹிக்கிள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போகணும். யார் வேணால் எப்போ வேணால் சடனாக உள்ளே வருவாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸிட் ரோட் இருக்குது லெஃப்ட் அண்ட் ரைட்டில். இங்கே நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு ஹார்ன் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்த்துட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். இங்கே பர்ஃபெக்ட் மேம். ஈச் அண்ட் எவ்ரி ஜங்ஷன் வரும்போது நம்மளோட ஃபோக்கஸ் போத் த சைட்ஸ் இருக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லையும் இருக்கணும். இப்போ இங்கே மூவ் பண்ணும்போதே நம்ம கரெக்டாக ஸ்பேஸை கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஸ்பேஸ்க்குள்ள நம்ம வண்டி போகுமா போகாதா, எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போது மிரர் பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸ்லோ பண்ணிக்கோங்க மேம். இங்கே ஸ்பேஸ் கிடையாது, நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ஹார்ன் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். ஹார்ன் மேம். Yeah, now leave the clutch slowly here. Clutch control. அப்படி நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணுவோம், பிரேக்கில் கால் இருக்கக்கூடாது. கிளச்சை ரிலீஸ் பண்ணுறதுவே வந்து பார்த்தீங்கன்னா 30% தான் ரிலீஸ் பண்ணணும், ஃபுல்லாக கிளச்சை விட்டுறக்கூடாது. அண்ட் கிளச்சிலே தான் நம்ம இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரியான எஃபெக்டிவ் டாஸ்க் கொடுக்குறோம். அண்ட் இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் அவங்க ட்ரைவ் பண்ணும்போது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி பூஸ்ட் ஆகுன்றதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சோஃபார் மேம் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்த கான்செப்டை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலும் எக்ஸ்பீரியன்ஸுமே எக்ஸலண்ட்டாக கெயின் ஆகிடும். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார்டனஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.